Galata presents Women Icons celebrating the Sheroes. Title sponsor Pisapillada Sunland Refined Sunflower Oil. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Hospitality partner Park Elanza Nungambakam. Food partner Topivapa Jigirdanda. Destination to delicious dessert. Surprise partner Chennai Surprise. ரொம்ப ரேரா தான் கோவம்லாம் வரும். அதுவும் வந்தாலும் வீட்டில் தான் வரும், வெளியில எல்லாம் அம்மா கிட்ட தான் இருக்கும். அம்மா கிட்ட தான் வரும். அம்மா கிட்ட இருக்கிறது ஒரு காதல் தானே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நாங்கள் லைட் மியூசிக் பாடியிருக்கேன். அந்த சீசனில் பாடும்போது நாங்கள் பாடும்போது இந்த சாங் நாங்கள் பாடியிருக்கோம். அந்த பாடும்போது அவங்களுமே ஒரு சிங்கர். நான் பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க பாடுறதெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க. 24/7 இப்போ என்னோடையே தான் இருப்பாங்க. பாஸ்ட் 15 இயர்ஸ் நான் அவங்க வேறு எந்த அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதெல்லாம் எதுவுமே செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், காதல் தேவன் சந்நிதி காண 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 சின்ன சின்ன வண்ண கோயில். இன்னும் உங்க பொண்ணு மன்னவன் பேரை சொல்லி கல்யாணம் எதனா பண்ண போறீங்களா? மன்னவன் எட்டாவது படிக்கும் போது சிங்கிங்க்கு வந்தீங்க. இன்னைக்கு ஒரு 8வது உயரத்தில் இருக்கீங்க. ஸோ அதுவே ஒரு முதல் காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய உமன்ஸ் டே விஷஸ் ஃப்ரம் அவர் கலாட்டா சைட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஸோ ரொம்ப ரீசெண்டாக ஒரு இஎன்டி டாக்டர் சொன்னாங்க, காது ரொம்ப வலிக்குது, ஏதாச்சும் ஒரு மெடிசன் போடும்போது பிரியங்கா பாட்டை கேளுங்கன்னு எழுதினாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய குரல் வந்து எங்கே பார்த்தாலும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? 15 இயர்ஸ் ஆச்சு சின்ஸ் டெலிவிஷனுக்குள்ளே வந்த டைம்லேருந்து. இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் இட்ஸ் பீன் லைக் 15 இயர்ஸ் அப்படின்னு. இப்போ தான் போன மாதிரி இருக்குது. ஸோ வெரி வெரி ஹாப்பி. நிறைய அன்பு நிறைய இடத்துலேருந்து இவ்வளோ வருஷம் கிடச்சிட்டே இருந்திருக்கு. ஐம் ஸோ கிரேட்ஃபுல். ஓகே. எனக்கு தெரிஞ்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி சில்ட்ரன்ஸ் டேக்கெலாம் உங்களை கூப்பிட்டுருப்பாங்க பாட்டு பாட. இப்போ விமன்ஸ் டேக்கும் பிரியங்காவை கூப்பிட்றாங்க. அந்தளவுக்கு அந்த ஒரு கேர்ள் டு விமன் சேஞ்ச் நீங்கள் எப்படி பர்சனலாக உணர்றீங்க? காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு கோவிட்லாம் வந்த டைமில் தான் என்ன பண்ணுறது, ஸ்கூல் போயிட்டு இருந்தப்போ ஸ்கூல் போயிட்டு இருந்தது, காலேஜ் போயிட்டு இருந்தப்போ காலேஜ் இருந்தது. அது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு, கோவிட் வேறு லாக்டவுன் வேறு வந்துருச்சு, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே இன்னும் வயசாகுது, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், கிளினிக்கா இல்லை என்ன பண்ணலாம் பாட்டு அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஒரு அடலசன்ஸ் ஃபீல் ஆச்சு. ஓகே. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பிரியங்கான்னு சொன்னால் நீங்கள் என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு சூப்பரான ஒரு டென்டிஸ்டா இல்லை ஒரு செமையான ஒரு சிங்கரா? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. நான் எனக்கு ரெண்டுமே பண்ணணுன்னு தான் ஆசை. ஐ திங்க் நான் ரெண்டுமே செய்வேன். சின்ன வயசுலேருந்து பிரியங்காவை நாங்கள் எப்போ பார்த்தாலும் ரொம்ப அமைதியான ஒரு சாந்த சுரூபியாகவே நாங்கள் பார்த்து பழகிட்டோம். ஆமாம். இல்லையா, கோவம்லாம் படுவீங்களா? பயங்கரமா கோவம் வராது. கோவம் வந்தாலும் ரொம்ப அமைதியாக தான் கோவப்படுவீங்களா? ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க? அமைதியாக ரொம்ப ரேராக தான் கோவம்லாம் வரும். அதுவும் வந்தாலும் வீட்டில் தான் வரும், வெளியில எல்லாம் அம்மா கிட்ட தான் அம்மா கிட்ட தான் வரும். அப்படி வரக்கூடாது, பட் அம்மா கிட்ட அப்பா கிட்ட தான் வரும். வெளியில் ஜாஸ்தி கோவம்லாம் வராது. இருந்தாலும் அந்த இப்பயும் சொல்லுவாங்கள்ல மன்னவன் பேரை சொல்லி. ஸோ அந்த பாட்டை இப்பயும் ஸ்டேஜுக்கு போனாலும் பாட சொல்லிடுறாங்களா எல்லாரும்? கண்டிப்பாக ஒரு வாட்டி பாடிடுங்கன்றாங்களா? ஆமாம், இப்பயும் அந்த பாட்டு 2 வாட்டியாவது பாடுவேன். எந்த ஈவெண்ட் போனாலும் பாடிடுவோம். எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணுறவங்கள மறுபடியும் கேட்பாங்க. நான் சொல்லுவேன் ஆல்ரெடி பாடிட்டேன்னு. இல்லை பரவாயில்ல இன்னொரு வாட்டி பாடுங்கன்னு சொல்லுவாங்க. எல்இடியில் உங்களுக்காக சில ஸ்பெஷல் மீம்ஸ் அங்கே வந்து மூளையை கசக்கலாம் பண்ணியிருக்கோம். ஆமாம், ரெடி ஆகிட்டீங்க. அப்போ நீங்களே மென்டலாக அவங்களே ரெடி ஆகிட்டாங்க. எஸ், வாட் இஸ் தட் ஃபர்ஸ்ட் மீம்? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. ஓகே. ஸோ இது எதுக்காக? இதுனா டெடிகேட்டட் டு அம்மானா, நீங்கள் ஒரு ஸ்டேஜில் கமல் சாருக்கு முன்னாடியே பாடிருப்பீங்க, லைக் கலாட்டா ஸ்டேஜில் தான். ஸோ அவர் அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தத்தோடு இருந்திருப்பார். எனக்கு என்ன ஒன்று, அது காதலுக்காக இருந்த பாட்டு. இப்போ ரீசெண்டாக மஞ்சுமல்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அந்த பாட்டை மாற்றினாங்க. ஒய் ஷுட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானா? அம்மா கிட்ட இருக்கிறது ஒரு காதல் தானே. ஸோ இந்த விமன்ஸ் டேல எனக்கு அம்மா அங்கேயே இருக்கட்டும், நீங்கள் அம்மாவை பார்த்து ஒரு 2 லைன் இந்த பாட்டு பாடணும்னு நினைக்கிறேன். இதே பாட்டு தான் பாடணும். வி வாண்ட் திஸ். ஆமாம், இதே சாங் தான் பாடணும், ஆனால் அம்மாவை பார்த்து பாடணும். உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்
என்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. பியூட்டிஃபுல். ஸோ இது மாதிரி வெளியில் ஃபேன்ஸ் இந்த பாட்டை வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கும்போது நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க, நம்ம பொண்ணே வந்து இவ்வளோ பேர் மத்தியில் ஒரு அவார்டு வாங்கி நம்மளை பார்த்து இந்த பாட்டு பாட போகிறான்னு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் பிரியங்காவோட பாடல்கள்லாம் கேட்கும்போது, குறிப்பாக இந்த பாட்டு உங்களை பார்க்கும்போது? ஆக்சுவலாக அது நான் இந்த சாங்கில் அது அங்கே பார்க்கும்போது அது லவ் சாங் தான். அது இப்போ பாடும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கு கேட்கும்போது. நாங்கள் லைட் மியூசிக் பாடியிருக்கேன். அந்த சீசனில் நாங்கள் பாடும்போது இந்த சாங் நாங்கள் பாடியிருப்போம் அப்போ அந்த பாடும்போது. இப்போ இது இன்னும் இவங்களோட கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது ரொம்ப. ஓகே, சூப்பர். எனக்கு தெரிஞ்சு அம்மாவை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டணும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில். பார்த்தீங்களா பிரியங்கா, நீங்கள் சொன்னோன்னே அபிராமியே தாலாட்டும் சாமியன்னு அம்மாவே இப்போ ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அம்மா இப்போது வந்து எல்லார் வீட்லேயும் சொல்லுவாங்களே எங்கள் வீட்டோட மகாலட்சுமி இவங்க தான் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக அதை சொல்லலாம்ல பிரியங்காவை? கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ஆரம்பத்தில் அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் 8வது படிக்கும் போது உள்ளே வந்தாங்க. இப்போ ஒரு 8வது உயரத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு 10 பெஸ்ட்டு ஃபீமேல் சிங்கர்ஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் கண்டிப்பாக பிரியங்காவோட பேரும் இடம்பெறும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஜாலியாக சொல்லுங்க. ஜாலியா? ஆமாம், ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷம். நான் சொல்ல வார்த்தை இல்லை, எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. ஒரு நாளும் ஒரு ப்ரோக்ராம் போனாலுமே அங்கே அவளுக்கு கிடைக்கிற ஒரு அப்ளாஸ், நான் அப்ரிசியேஷன் மற்றவங்க எல்லாமே சொல்லுவாங்க இல்லைங்களா, எங்ககிட்ட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இது நல்லா பாடினாங்க, இந்த பாட்டு நல்லா பாடினாங்க. சில பேர் யூடியூப்பில் கேட்டு இந்த சாங் நல்லா இருந்ததுன்ட்டு பெரியவங்கலேருந்து எனக்கு தெரிஞ்ச யாராவது திடீர்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நிறைய பெரிய வயசானவங்கெல்லாம் இந்த மாதிரி பழைய பாட்டு கேட்பாங்க, அவளோட பழைய பாட்டு. அந்த பழைய பாட்டு கேட்டு இது நல்லா இருக்கு அது அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சிங்கராக வந்திருப்பீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு லைட் மியூசிக்லாம் பாடினீங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஆசை இருந்திருக்கும்ல, நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் இந்த லைட் மியூசிக் இது பாடுறது, நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய ஸ்டேஜ் போகணும், நம்ம ஒரு பேக்ரவுண்ட் சிங்கர் ஆகணும். இப்போ அந்த ஒரு ஆசை சில காரணங்களால் நிறைவேறாமல் போயிருக்கோம். உங்கள் பொண்ணு அந்த இடத்த பிடிக்கும் போது அது எவ்வளோ ஒரு எமோஷனலான மூமெண்ட்டாக இருந்துச்சு. அந்த முதல் பாட்டு என்ன ஒரு பாட்டு உங்கள் பொண்ணு பாடும்போது நீங்கள் எல்லாரும் ஊரறியே சொல்லியிருப்பீங்களே என் பொண்ணு இதை பாடினான்னு? ஆக்சுவலி சின்ன வனக்குள்ளே நான் பாடின பாட்டு தான். நான் எங்கள் லைட் மியூசிக்கில் நாங்கள் பாடின பாட்டு தான். அப்போ பாடும்போது அந்த சீசன் தானே. பிரியங்கா, நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தீங்க, அம்மா வந்து காலையில் வருவாங்க ஷூட்டிங்கு, அது ஷூட்டிங் விடிய போனாலும் அம்மா என் கூடயே தான் இருப்பாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க. ஸோ அவங்கள அதோட பர்சனல் சாக்ரிஃபைஸ் இருக்கும். இந்த 15 வருஷமாக நீங்கள் பாடுறீங்கன்னா எந்த ஊருக்கு போனாலும் அது கீழே இருக்கட்டும், நீங்களை அடுத்த மொமெண்ட் நீங்கள் தேடுறது உங்கள் அம்மாவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய அந்த சாக்ரிஃபைஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு 15 வருஷம் கடைசி உங்க கூடயே இருக்காங்க எப்போவுமே. ஐ திங்க் அது ஹியூஜ் சாக்ரிஃபைஸ் தான். ஏன்னா அவங்களுமே ஒரு சிங்கர். நான் பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க பாடுறதெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு என்னோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என் கூட வரணும்னு. சார் 2 பேருமே, நான் அம்மா அப்பா 2 பேருமே. அப்பா ரொம்ப ஸ்க்ரீனில் வரமாட்டார், அவர் ரொம்ப ஷை, அதனால வரமாட்டார். ஸோ ஜாஸ்தி அம்மா தான் என் கூட வருவாங்க. 2 பேரும் சாக்ரிஃபைஸுமே வந்து 24/7 இப்போ என்னோடையே தான் இருப்பாங்க. பாஸ்ட் 15 இயர்ஸ் நான் அவங்க வேறு எந்த அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அதெல்லாம் எதுவுமே செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. சம்டைம்ஸ் எனக்கு அது கில்ட்டியாகவும் இருக்கும், பட் அது அவங்க ஆசைப்பட்டு அதெல்லாம் செய்வாங்க. ஓகே அம்மா, இன்னும் ஞாபகம் இருக்குது, நீங்கள் அந்த ஒரு முதல் சீசனில் பிரியங்கா பாடும்போது நீங்களும் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருப்பீங்க எங்கள் ஸ்டேஜில் வந்து. ஸோ இப்போ நிறைய பாட்டு பாட்டேன், உங்களுக்கு எது ரொம்ப பர்சனல் ஃபேவரட்? பிரியங்கா பாடின பாடல்லே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ப்பா. இல்லைங்க, அவங்க சொல்லட்டும், அவங்களுக்கு இருக்கு ஒன்று விஷயம் இருக்குது. ஷோ முடிச்சுட்டு ஏதாவது ஒரு பாட்டு நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓகே இல்லை இந்த வார்த்தை புரியலையே, இது என்ன பாடியிருக்க, இது இந்த என்ன வார்த்தை, இது கிளியராகவே இல்லையா அப்படின்னு நிறைய கிரிட்டிக்ஸ் தான் நிறையா அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஜாஸ்தி அவங்களோட கிரிட்டிக் தான் வந்து அதிகம். மோஸ்ட்லி நான் பாட்டு வந்து எந்த பாட்டு வந்து இது பண்ணாலும் அந்த வார்த்தை அதெல்லாம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிற மைனஸ் அதுதான் சொல்லி முதல்ல ஏன்னா வெளியே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா பாடணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா. நம்ம கூட இருக்கிறவங்க தான் வந்து இன்னும் அவங்கள கொஞ்சம் மோல்டு பண்ணனா நம்ம இருக்கிற தப்பையும் சொல்லி அவங்கள இது பண்ணணும். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது அவங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்னு. ஆனால் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுக்காக உங்கள் பொண்ணு எவ்வளோ அழகாக கண்மணின்னு பாடினாங்க, உங்கள் பொண்ணுக்காக ஒரு பாட்டு
உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? உனக்கு நான் தான் நிறைய நீங்கள் ஆமா, ஆமா. பாடுங்க. ஸோ என்ன கேட்க மாட்டாங்க. இல்லை, இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணி உங்களே அது நீங்கள் தான் நான் பண்ணணும். ஓகே, இப்போ முதல் முறையாக பிரியங்காவும் அவங்களுடைய அம்மாவும் சின்ன சின்ன இப்போ அவங்க பாடணும்ல. ஆமாம், நீங்கள் பாடுங்க. அது சின்ன சின்ன மன்னவன் பேரை சொல்லி we are expecting. எஸ் of course we want மன்னவன் பேரை சொல்லி. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடலொன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காண 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 சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூதம்மா. சூப்பர் சூப்பர். இப்போ உங்க கூட சேர்ந்து அம்மாவுக்கும் இனிமேல் ஃபேன்ஸ் அதிகமாக ஆக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன குயில் பெரிய குயில்ன்ற மாதிரி ஏதாச்சும் பேர் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அம்மா, இந்த நேரத்தில் ஒரு டக்குன்னு ஒரு கேள்வி. முன்னாடி சொன்ன மாதிரி பிரியங்கா வந்து அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டாங்க. கேர்ள்லேருந்து அந்த உமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவங்க வர மன்னவன் பேரை சொல்லிலாம் இருக்காங்களே, யாராச்சும் உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா, இன்னும் உங்கள் பொண்ணு மன்னவன் பேரை சொல்லி கல்யாணம் எதனா பண்ண போகிறீங்களா மன்னவன்? அது வரல, எனக்கு கேட்கல. அப்படி கேட்க மாட்டாங்க. ஆனால் பொதுவாக கேட்குறது இப்போ என்ன ஒரு ஏஜ் ஆயிடுச்சுங்களா, இனி கேட்குறவங்கல்ல எப்போ கல்யாணம் பண்ணுவீங்க அதுதான் கேட்பாங்க. சாங் சொல்லி கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க? அது மாதிரி கேட்டா என் பொண்ணு கல்யாணம் பண்ண எனக்கு தெரியும், நீ போப்பா. அப்படி சொல்ல மாட்டேன். சின்ன வயசு தானே. என்ன வயசு ஆகுது இப்போ அவங்களுக்கு? சின்ன வயசு தானே. ஓகே ஓகே சூப்பர். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் சேஞ்சு, முன்ன இருந்த பிரியங்கா இப்போ இருக்க பிரியங்கா சில விஷயம் மெச்சூர்ட் ஆகிட்டு இருப்பாங்க, வந்து ஒரு டாக்டராக டென்டிஸ்ட் இதுவும் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என் பொண்ணுக்கிட்ட நான் ஒரு மாற்றம் பார்க்குறேன். ஆனால் அது வரைக்கும் அவங்ககிட்ட சொன்னதே இல்லை. அவள் சூப்பராக அந்த ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம டெசிஷன் நல்லா எடுப்பாங்க. ஒரு டெசிஷன் நாங்கள்லாம் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் குழப்பமாகவே இருப்பேன் மோஸ்ட்லி. ஆனால் பிரியங்கா வந்து கரெக்டாக சொல்லுவாள், கரெக்டாக சூஸ் பண்ணி இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஓகே ஓகே சரி. இப்போ அம்மா சொல்லிட்டாங்க நீங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கீங்கன்னா கரெக்டாக எந்தெந்த விஷயத்தில் டிசிஷன்லாம் எடுப்பீங்கன்னு. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு வாழ்க்கை புரிதல் வந்திருக்கும்ல. சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக விளையாட்டு இருந்தார் குழந்தை. அந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து எக்கனாமிக்கலாக அந்த ஒரு க்ரோத் நடந்திருக்கும், ஃபினான்ஷியலாக அந்த ஒரு முன்னேற்றம் நடந்திருக்கும் உங்கள் குடும்பத்தில். ஸோ அது எவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுத்தது? அது ஒரு பெரிய மாற்றமாக நீங்கள் என்ன ஒரு பார்க்குறீங்க உங்கள் வீட்டில்? ஆமாம், ஏன்னா ஸோ இது எல்லாமே ரொம்ப அன்பிளான்டாக நடந்த விஷயங்கள் தானே. நான் சூப்பர் சிங்கர் கான்டெஸ்ட்டில் வந்ததுலேருந்து ஆனால் அதுக்கப்புறம் எப்படி விஷயங்கள்லாம் மாறிச்சு, அங்கேருந்து அந்த ஜேர்னி வந்து எதுவுமே யோசித்து பிளான் பண்ணிலோ எதிர்பார்த்தோ நடந்த விஷயங்கள் எதுவுமே இல்லை. எல்லாமே ஆன் தி கோ. அது ஒரு ஃபினான்ஷியல் விஷயங்கள் வந்து ஒரு இந்த மியூசிக்கல் ஜேர்னியோட ஒரு பை ப்ராடக்டாக தான் நான் அது பார்க்குறேன். ஸோ எப்போவுமே பாட்டு மியூசிக் இது ஃபோக்கஸ்டாக இதில் என்னெல்லாம் செய்யலாம், முடிஞ்ச அளவுக்கு இதில் எந்த எஃபர்ட்ஸ் போடலாம், நம்ம மேக்ஸிமம் ஆஸ் அ ஃபேமிலி எப்படி அதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கோம். ஏன்னா அது கூட சேர்ந்து வந்தது அந்த ஃபினான்ஷியல் விஷயங்கள், சப்போர்ட் எல்லாமே. ஸோ அது வந்து அஃப்கோர்ஸ் வெரி ஹாப்பி அந்த மாதிரி டு சப்போர்ட் த ஃபேமிலி. ப்ரோக்ராம் போய்ட்டு வந்து படுப்பா, ஏதோ ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு ரெக்கார்டிங் வந்து வாய்ப்பு வந்துடுன்னா சரி போகலாம் அப்படின்ட்டு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இப்போ நல்லா சந்தோஷம். சரி. ஸோ உங்களோட இப்போ நிறைய மேடைகள் இங்கே ஏறும்போது அம்மா அப்பா அவ்வளோ பூரிப்பாக பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த 15 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அம்மா அப்பாவுக்கு நான் இது செய்யணும், அது என்ன ஒரு ஆசை தெரிஞ்சுக்கலாமா? என்ன வேணுமா? நல்ல பையனா கல்யாணம் பண்ணணுமா? என்ன ஆசை பாருங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்க? நான் அதுவும் கேட்டேன் முன்னாடி. எனக்கு என்ன செய்யணும்னு ஆசைன்னா, ஐ திங்க் அவங்களுக்கு என்ன ஆசைன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை தான் இருக்கும். அது நல்ல ஒரு பிஹேவியர் இருக்கணும், அந்த மாதிரி எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஆசை தான். ஸோ அது நான் எவ்ரிடே நான் மேக் ஷுர் நான் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன், அவங்களுக்கெல்லாம் ஓகேவா, அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கேனா அப்படிங்கிறது டில் டேட் ஐ ஆல்வேஸ் மேக் ஷுர். ஸோ அதுதான் எனக்கு. அதை தாண்டி அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னா எனக்கு பர்சனலாக தோன்ற விஷயங்கள் வந்து இவங்களெல்லாம் வந்து
ஒரு வேர்ல்டு டூர் கூட்டிகிட்டு போகணும், அந்த மாதிரி ஆசைலாம் இருக்குது. அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல எனக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு நீங்கள் ஒரு லைட் மியூசிக் சிங்கராக அதெல்லாம் இருக்கும்போது ஸோ நிறைய இடத்துல வந்து சொல்லுவாங்கள்ல பாட்டெலாம் பாடுவாங்க, அதுக்கப்புறம் கரெக்டாக காசு தர மாட்டாங்க, இது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பிரியங்காக்கு இந்த விஷயம்லாம் நீங்கள் தானே ஹேண்டில் பண்ணணும். இவங்க வேறு ரொம்ப வாய் பேச மாட்டாங்க, அதனால் சில பேர் காசு கொடுக்காமலாம் ஏமாத்திடுறாங்களா? அதான் அப்பா பார்த்து அது அப்பா பார்த்து அதெல்லாம் அப்பா தான் பார்த்துப்பாங்க. நான் என்கிட்ட இந்த விஷயத்தில் நான் பார்க்க மாட்டேன். அப்பா வந்து அப்பா பார்த்துப்பார். சூப்பர். ஸோ பிரியங்கா, உங்கள் நிறைய மேடையில் அம்மா கூட நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பிரியங்கா வந்து ரொம்ப பெருமையாக நீங்கள் பார்த்த ஒரு மேடை இல்லை, இவங்களெல்லாம் பார்ப்பனா கூட எனக்கு தெரியல, ஆனால் என் பொண்ணால் நான் பார்த்து அவங்க கூட பேசினேன்னா யார், அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். நான் ஒவ்வொரு முறையும் இவங்க சூப்பர் சிங்கர் என்ட்ரி ஆன உடனே நான் வந்து நான் லைட் மியூசிக் பாட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து நம்ம மனோஜ் சார், இப்போ எஸ்பிபி சார், சித்ரா அம்மா, ஜானகி அம்மா, சுஷிலா அம்மா யாருமே பார்த்ததில்ல. ஏன்னா நாங்கள் பீரியடில் வந்து லைட் மியூசிக் பாடும் வருவோம், ஆனால் பெரிய பெரிய ஸ்டேஜ் எனக்கு எங்களுக்கு கிடைக்காதனால இவங்க சூப்பர் சிங்கர் போன உடனே அங்கே வர ஜட்ஜஸ் வருவாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களெல்லாம் அப்போ தான் பார்த்தேன் நான். அந்த வாய்ப்பு எனக்கு பெரிய வாய்ப்பாக கிடச்சிது. அவங்க வாயால் பிரியங்காவை அப்ரிஷியேட் பண்ணதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஏன்னா அவங்கள பார்க்கவே முடியாமல் இருந்தேன் நாங்கள் எங்கள் பீரியடில். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி அவங்க பாடி அவங்க வந்து இவ்வளோ ப்ளஸ் பண்ணது, நம்ம ராஜா சாரோட பாடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு அவரெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது வச்சுங்களேன். நாங்கள் ரொம்ப அவரெல்லாம் நாங்கள் எங்கள் பீரியட் ரொம்ப வருஷமாக நாங்கள் எல்லா பாட்டும் பாடுவோம் அவங்க பாட்டெல்லாம், ஆனால் அவங்களெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவரோட பாடினாங்கன்னும் போது எனக்கு பெரிய பிரமிப்பாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டேஜ் மட்டும் இல்லை, இன்னும் பல ஆயிரம் மேடைகள் உங்கள் பொண்ணுக்காக காத்துட்ருக்கு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. Galata presents Women Icons celebrating the Sheroes. Title sponsor Pisapillada Sunland Refined Sunflower Oil. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Hospitality partner Park Elanza, Nungambakam. Food partner Topi Vapa Jigirdanda. Destination to delicious dessert. Surprise partner Chennai Surprise.